வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வணக்கம். அரிதாக பாடப்பட்ட பிள்ளைப் பருவங்களின் வரிசையில் அடுத்து வரும் ஆண்பால் பிள்ளைத்தமிழின் பருவம் உடைவாள் செரித்தல் எனப்படும் பருவமாகும். இப்பருவத்தை பற்றி பாடியுள்ள ஒரே நூலான கதிர்காம பிள்ளைத்தமிழில் இது கடைசி பருவமாக வைக்கப்பட்டுள்ளது. பன்னீராண்டினில் கச்சொடு சுரிகை காமுற புனைதல் என்று இதனை பிங்கல நிகண்டு கூறுகிறது. ஆண்பால் பிள்ளைத்தமிழின் பருவங்கள் குழந்தை சிறுவனாகி பின் அரியணையில் ஏறும் வரை வகைப்படுத்தி பாடப்படும். அரியணையில் ஏறுவதற்கு முந்தைய பருவமே கச்சொடு சுரிகை காமுற புனைதல் என்பதாகும் என கருத இடம் இருக்கின்றது. இது உடைவாளினை காண்போர் விருப்பம் கொள்ளும் வண்ணம் இடைக்கச்சில் அணிந்து கொள்ளுதல் என பொருள்படும். அரசனாக போர்க்கும் இளம் சிறுவன் வாள் வில் வித்தைகளில் தேர்ச்சி பெற்று போர்க்கலையில் தேர்ச்சி பெற்று விளங்க வேண்டும். தனது வீரத்தை இவ்வித்தைகளை கொண்டு போர்களில் வீரச் செயல்கள் செய்து வெற்றி பெறுவதன் மூலம் வெளிப்படுத்தல் வேண்டும் என்பது அவனது நாட்டு குடிமக்களின் எதிர்பார்ப்பு. போருக்கு செல்கிறான் முருகப்பெருமான். முருகனுக்கு முன் செல்லும் பூதப்படைகளே அவனது சுற்றமாக விளங்குகின்றன. அவை வெற்றி கூத்தாகிய குணலை கூத்தினை ஆடின. பெருமை வாய்ந்த தேவர்கள் யாழினையும் குழலினையும் இசைத்தும் முழவினை அடித்தும் பூக்களை சொரிந்தும் செல்ல, முருகப்பெருமானை தாங்கிச் செல்ல குடை போல தோகையை விரித்து அம்பு போல விரைந்து செல்லும் மயிலாக இந்திரனே வந்தான். போர்க்களத்தில் இந்திரனே மயிலாக வந்து முருகனை தாங்கினான் என்பர். இவ்வாறு முருகன் போருக்கு எழுந்தருளும் போது தமிழ் பாடும் ஞான தொண்டராகிய அடியார்களின் படையாகிய குழு வாயினால் ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்தனர். இதற்கு ஆவலங்கொட்டுதல் என்பது பெயராகும். ஆவலங்கொட்டுதல் என்பது வெற்றி முழக்கங்களுள் ஒன்றாக கொள்ளப்படும். சூரனுக்கு அடிமையாக தேவர்கள் வாழ்ந்த வாழ்வு தொலைந்தது. படை எழுந்ததால் மூவுலகிலும் தூசிப் பொடி எழுந்து பரவி பூசியது. அறங்கள் செழித்து வளரவும் பகைவர்கள் அச்சமுற்று நாணி உன்னை வணங்கவும் ஆகும்படியாக நீ மாலை அணிந்த வாளினை இடை ஆடையில் அணிந்தருளுக என புலவர் வேண்டுவதாக அமைந்த பாடல் இதுவாகும். கூளி சுற்ற தூஷி பஞ்சிலம் குணலை கூத்தியலும் கொன்பு தேளிர் யாழ்குழல் முழகிசை குவிபூ பொதுளுமரோ வாளி செலவில் தோகை குடைமயில் வடிவிந்திரன் வந்தான் வண்டமிழ் ஞான தொண்டர் படையணி வலனாவலம் கோட்டும் ஊழி பொடி மூவுலகும் பூஷ சூரடிமை வாழ்வு தொலைவுற உலவி வர போற முந்துண்ணெனவே நிமிர தாளிற்றறியலர் நாண நிமிர்ந்து தார்வாளுடை சரியே தமியே கதிர்மலை ஆண்டகை வாழி தார்வாளுடை சரியே தாளிற்றறியலர் நாண நிமிர்ந்து தார்வாளுடை சரியே தமியே கதிர்மலை ஆண்டகை வாழி தார்வாளுடை சரியே. உடைவாள் செரித்தல் எனும் பருவமான இது மிக அழகான பருவம். பாடல்களால் போற்றி கழிக்க மிகவும் அருமையான இந்த பருவத்தை ஏன் மற்ற புலவர்கள் பாடவில்லை எனும் வினா நமது உள்ளத்தில் எழுகின்றது. பாடல்களை பற்றி சிந்தித்து மகிழ்வோம். இதனை உங்களிடம் கொண்டு வந்தது மீனாட்சி பாலகணேஷ். எனது இளம் நண்பர் மஞ்சுநாத் வேலு உயிர்ப்பான படங்களுடன் அழகான காட்சிகளாக இதனை தொகுத்து அளித்துள்ளார். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். We are looking at a stage in the male child's growth before he ascends the throne. The young boy or prince is expected to have mastered the various forms of warfare.
This stage is referred to as the stage of donning a sword on his hip. The poem is chosen from Kathirkama Pillai Tamil, which is the only one describing this stage of growth. This song describes the glorious sight when Murugan goes to the battlefield wearing the sword on his hip. This was brought to you by Meenakshi Balganesh. The video and visuals are arranged by my young friend Manjunath Velu. Thanks for viewing.